கோவை மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் அமைந்துள்ள மேட்டுப்பாளையம் வனப்பகுதியில் நிலவும் வறட்சியால் விலங்குகள் வாடாமல் இருப்பதற்காக வனத்துறையினர் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடந்த சில ஆண்டுகளாகவே போதிய மழை இல்லாத நிலையில் வனப்பகுதியில் பசுமை குன்றி வறட்சி நிலவுகிறது. மேலும் வனவிலங்குகள் நீரருந்தும் வனக்குட்டைகள், நீரோடைகள் என அனைத்தும் வறண்டுவிட்டன. ஒரு சில வனக்குட்டைகளில் மட்டுமே மிக குறைந்தளவு தண்ணீர் சேற்றோடு கலந்து காணப்படுகிறது. காட்டுக்குள் தண்ணீர் கிடைக்காத சூழலில் யானை உள்ளிட்ட வனவிலங்குகள் காட்டை விட்டு வெளியேறி அருகில் உள்ள ஊர்களுக்குள் புகுந்துவிடும் அபாயம் ஏற்படும். இதனை கருத்தில் கொண்டு மேட்டுப்பாளையம் வனத்துறையினர் வன எல்லைகளில் செயற்கையான தண்ணீர் தொட்டிகளை கட்டி அதில் லாரிகள் மூலம் தண்ணீர் கொண்டு தினசரி நிரப்பி வருகிறார்கள். யானை உள்ளிட்ட காட்டெருமைகள், மான்கள், புள்ளிமான்கள், கடமான்கள் உள்ளிட்ட சிறுத்தை, புலிகள் எல்லாத்துக்கும் தண்ணீர் தேவை இருக்குது. அதற்காக என்ன துறையின் மூலமாக தடுப்பணைகள், கசிவுநீர் குட்டைகளுக்கு தண்ணி சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி தொட்டிகள் கிட்டத்தட்ட மேட்டுப்பாளையம் வனச்சரகத்தில் 12 இடத்துல தொட்டி இருக்குது. அதில் லாரிகள் மூலமாகவும் தண்ணி சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். அதாவது சோலார் மின் ஆழ்குழாய் கிணறு மூலமாக அந்த தண்ணி எடுத்து அதையும் சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். தினந்தோறும் நம்ம பணியாளர் அந்த தொட்டியில் தண்ணி இருக்கா இல்லையான்னு வாட்ச் பண்ணிட்டுருக்காங்க. இதுபோன்ற வறட்சி காலங்களில் ஆங்காங்கே தேங்கி நிற்கும் மாசடைந்த நீரை வேறு வழியின்றி விலங்குகள் குடித்துவிட்டால் அவற்றின் உடல்நிலை பாதித்து உயிரிழக்கும் அபாயம் உள்ளதால் நீர்நிலைகளின் அருகே ஆங்காங்கே மருந்துகள் மற்றும் ஊட்டச்சத்துகள் கொண்ட உப்புக்கட்டிகளையும் வனத்துறையினர் வைத்து வருகின்றனர். ஒரு சில நாட்களில் மழை பெய்ய துவங்கினால் மட்டுமே இந்நிலை மாறும் என்கின்றனர் வனத்துறையினர். புதிய தலைமுறைக்காக மேட்டுப்பாளையம் செய்தியாளர் சரவணபாபு.